சுகம் சித்தா யூடியூப் டிவி சேனல்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே ஒருவருக்கு ரத்த கொதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை எவ்வாறு சரி செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 40 வயசு தாண்டிட்டாலே போதும், மனநிலை, அதாவது உடல்நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தொய்வு கொடுத்துருது. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், வேலை செய்யக்கூடியதில் உள்ள பணிகள், பளு போன்ற பல்வேறு வகையான காரணங்களால ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ரத்த கொதிப்பு ஏற்படுகிறது. அப்படி ரத்த கொதிப்பு ஏற்படக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான வீட்டு மருத்துவ குறிப்பின் மூலமாக நம்ம சரி செய்து கொள்ளலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலுமிச்சம்பழ சாறு, சிறிது சீரகம். எலுமிச்சம்பழ சாறுல பார்த்தீங்கன்னா சீரகத்தை ஊற வச்சு 7 முறை பாவனம் பண்ணிட்டீங்கன்னா இது பாவனம் செய்த சீரகமா இருக்கும். இந்த சீரகத்தை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 2 டம்ளர் தண்ணியில கொதிக்க வச்சு நீங்க தினமும் காலையில மாலையில அல்ல உங்களுக்கு எப்பமெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பமெல்லாம் நீங்க இந்த சீரக தண்ணியை பருகி வந்துட்டீங்கன்னா இயற்கையாகவே நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ரத்தம் சமநிலை அடையும், கொதிப்பு சமநிலை அடையும். ரத்த அழுத்தம் சமநிலைக்கு வரும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். கோபம், படபடப்பு எல்லாமே நம்ம குறையதா கண்கூடா பார்க்க முடியும். அதனால ரத்த கொதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த எலுமிச்சம்பழத்துல ஊற வச்ச சீரகத்தை நீங்க பயன்படுத்துங்க. ரத்த கொதிப்பிலிருந்து முழுமையாக விடுதலை அடையலாம். நன்றி.